நண்பர்களே, இந்த ஹவுஸ் ஓனருக்கு பைத்தியம் தான் பிடிச்சு. ஒண்ணு, தண்ணி வந்தா தண்ணி பிடிக்க விடுறது இல்ல, இங்க துணி காயப்படுறதில்ல. பாருங்க, இது எப்படி தாங்கும்? துணி நான் 4 நாளைக்கு ஒரு வட்டம் துவைக்கிறேன், இதுல காய போட்டா எப்படி தாங்கும்? இதுல கட்டியிருந்தேன், இந்த நிலையில கட்டியிருந்தேன், அதை கழட்டி அதை கட் பண்ணிட்டு இந்த கம்பிய இதுல கட்டியிருக்காங்க. பாத்தீங்களா? ஒழுகுற வீட்டுக்கு இவ்வளவு பந்தாவா? நீ ஏன் இருக்க அந்த வீட்டுல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சரி விடுங்க, நான் என்ன எதுக்கு இருக்கேன் அப்படின்ட்டா, சரி இங்க இருந்து நம்மளுக்கு வந்த நிலையிலிருந்து இங்கே இருந்து நம்மளுக்கு இதை பழக்கமாயிருச்சு. சரி இன்னொரு இடத்துக்கு நம்ம வாடகைக்கு போனா அங்க பழக்க வழக்கம் எப்படியோ, அக்கம் பக்கத்துல எப்படியோ, அதுக்கு இங்கேயே சகிச்சுக்கிட்டு இருக்கலாமேன்ற எங்களுக்கு தோணுது. மே வீட்டு பிள்ளைக்கு எனக்கும் மே வீட்டு பிள்ளைக்கு தண்ணி கொடுக்கறது இல்ல. ஏண்டா பாவம், இப்ப மழை பெய்யறதுனால அவங்க வேலைக்கு போக முடியல, ஏன்றா வேலை இல்ல. மழை காரணனால அவங்க சென்ட்ரிங் கம்பி கட்டுறவங்க, அதனால வேலை சரியா இல்ல. டிலே ஆயிடுச்சு கொஞ்சம் வாடகை கொடுக்கறதில்ல. சரி ஒரு மாசத்துக்கு இப்படி அப்படியே ஆகத்தான் செய்யும், பொறுத்துக்கு தான் போகணும். அவங்க இல்லைண்டா போறாங்க, இல்ல உங்களுக்கு நாங்க வாடகை கொடுக்கலன்னு சொல்ல போறாங்களா? இல்லையே, 2 குழந்தைங்க இருக்கு, தண்ணி அதிகமா செலவாகும். அதுக்கு பிடிச்சிக்கிட்டு நீ போய் துவைக்கிற, உனக்கு தண்ணி இவ்வளவு செலவாகுது அவ்வளவு செலவாகுது, இந்த மோட்ரு போகணும். ஐயோ, அவங்க சிரிப்பாத்தான் வருது. இப்படி ஒரு ஹவுஸ் ஓனர்லாம் இருக்காங்க எங்களுக்கு. உங்களுக்கு அப்படி ஒரு ஹவுஸ் ஓனர் நீங்க வாடகைக்கு இருக்கிற இடத்துல இருக்காங்களான்னு சொல்லுங்க கமெண்ட்ல. நான் சம்பள காசு வர்றதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருவேன். எதுக்குண்டா அவங்க பேசுறது நம்மளால கேட்க முடியாதுல்ல, அதனால அவங்க நல்லா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. வந்த அனுசுல ஒரு தாய் மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. அதனால அவங்களை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசு வரல. அவங்க இப்ப மாறிட்டாங்க. வயசாகின பிறகு மாறிடுவாங்களா என்னமோ, குணம் மாறுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியே அவங்களுக்கு மாறுது என்னன்னு தெரியல. அதனால நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். வாடகை காசு 23ஆம் தேதி 25ஆம் தேதிக்குள்ள கொடுத்துருங்க. நேற்று வலை கட்டுச்சு, 500 ரூபா கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். எதனால